ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? நல்லா புசு புசுன்னு சூப்பராக பூரிக்கு எப்படி மாவு பிணைஞ்சி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேன். நான் ஒரு 2 கப் மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதுக்கு தேவையான அளவு. அது கூட கொஞ்சம் ரவை சேர்த்துருக்கிறேன். அந்த புஸ்ன்னு வர்றது அப்படியே நம்ம சுட்டு வச்சோம்னா ரொம்ப 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்படியே புஸ்ஸுன்னு இருக்கிறதுக்காக தான் அந்த ரவை சேர்த்துக்கிறோம். அதை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அதை நல்லா பிணைஞ்சிருவோம். ஒரேடியாக ஊற்றினா தண்ணி ஆகிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிருவோம். ரொம்ப சாஃப்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப்பாத்தி தான் ரொம்ப சாஃப்டாக பண்ணிடணும். பூரிக்கே கொஞ்சம் நம்ம நார்மலாக பிணைஞ்சாலே போதும். பிணைஞ்சிட்டேன் பாருங்கள் எப்படி பிணைஞ்சிருக்கேன்ட்டு. தண்ணி நான் கொஞ்சம் பத்தில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிறேன் முதல்ல. ஆனால் பூரிக்கு மாவு பிசைஞ்சதுமே நம்ம சுட்டுறணும். சப்பாத்திக்கு தான் ஒரு 1/2 மணி நேரம் வைக்கணும். இது நம்ம 1/2 மணி நேரம் எதுவுமே வைக்க வேண்டியதில்லை. பிசைஞ்சு முடிஞ்சோன்னே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பிசைஞ்சு முடிஞ்சோன்னே அப்படியே பூரி போட்டு எடுத்துடலாம். நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதனால் பிசைஞ்சதுமே பூரி சுட்டுடலாம். பிணைஞ்சிட்டேன் பாருங்கள். இதான் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் பண்ணணும். இந்த பதத்துக்கு வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. நான் மேலே கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வச்சிடுறேன். அது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த லைட்டாக எண்ணெய் போடுறேன். சப்பாத்தி கூட நம்ம எண்ணெய் போட்டு பிசையலாம். பூரிக்கு எண்ணெய் போட்டு பிசையணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப எண்ணெய் போட்டு பிசைஞ்சோம்னா அப்படியே முறுக்கு மாதிரி ஆகிடும். அதனால் அது எதுவுமே போட தேவையில்லை. கொஞ்சம் அந்த காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் மட்டும் மேலே தேய்ச்சி வச்சுருக்கிறேன். இனி ஒரு பிசைஞ்சு போட்டுற வேண்டியதான். தேய்ச்சி பூரியை எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு காஞ்சதுமே தேய்ச்சிட வேண்டியதான். தேய்ச்சிட்டேன் பாருங்கள். ரொம்ப லேசாகவும் தேய்க்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக இருக்கும்போது பார்த்துக்குங்க. அப்போ தான் பூரி புஸ்ஸுன்னு வரும். ரொம்ப லேசாக தேய்ச்சோம்னா நல்லா இருக்காது. அதனால் அந்த மாதிரி தேய்ச்சி எண்ணெய் நல்லா காய விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னா அதில் போட்டு எடுத்துடலாம். எப்படி பாருங்கள், நான் போட்டது எப்படி பூரி புஸ்ஸுன்னு வருதுன்னு பாருங்கள். எப்படி புஸ்ஸுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான புஸ்ஸுன்னு பூரி ரெடி. நம்ம இந்த நான் சொன்ன பதத்தில் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா மாவு பூரி புஸ்ஸுன்னு வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ரஃப்பாக இருக்காது. இதுக்கு நான் கிழங்கு ரெடி பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு பூரிக்கு கிழங்கு மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். அதே வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், செம்ம இதாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.